ஒரு வருத்தமான பதிவு. நான் நேற்று மதுரைக்கு பக்கத்தில் வேலைக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல நம்ம ராமேஸ்வரம் ரிங் ரோடு பக்கத்தில் நம்ம வைகை பாலத்தில் இந்த தாத்தா நடந்து போயிட்டு இருந்தார். 2 பேர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டார், நிற்கல. பின்னாடி நான் போயிட்டுருந்தேன். நான் நின்றுட்டு ஏறி உட்கார சொன்னேன். எங்கே போகணுன்னு கேட்டேன். அவர் தெரியலன்றாரு. எடுத்தோடனே சரி வாங்க போவோம், நான் மேலூர்கிட்ட வரைக்கும் போகிறேன், அங்கே இறக்கி விட்றேன் அப்படின்னேன். சரிங்க அப்படின்னு. அப்புறம் தான் கேட்டேன், எந்த ஊருங்கயா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி நான் காரைக்குடி பக்கத்தில் கல்லலுங்க அப்படின்னாரு. இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு. திருமங்கலத்தை ராஜபாளையத்தில் வந்துட்டு என் பையன் இருக்காப்புல, அவரை பார்க்க போயிருந்தேன். என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு குடலில் இருக்கவங்க, அதனால் ஆப்ரேஷன் பண்ண ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு துணைக்கு யாராச்சும் வேணும்னு சொன்னாங்க. அதனால் என் பையனை தேடி போனேன். அவர்கிட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்கல. திரும்பி அவங்க வீட்டிலேருந்து மருமக எல்லாமே ரொம்ப சத்தம் போட்டு அனுப்பிச்சிட்டாங்களாம்மா. அதனால் திருமங்கலத்து வரைக்கும் தான் அவருக்கு பஸ்ஸு காசு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட காசு இல்லை. அப்படியே நடந்து வந்திருக்காரு. இடையில ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் நடந்து வந்தனால நான் பிக்கப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சரிங்க ஊருக்கு காசு கொடுத்தா போயிடுவீங்களா அப்படின்னா, போயிடுவீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஏன்டாரு. எனக்குலாம் உண்மையிலே அவர் கடவுளை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. கடவுள் இந்த நேரத்துக்கு கூட நம்ம சோதிப்பாரான்னு நினச்சி, நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டுருக்கேன். இருந்தாலும் நிறுத்தி அவரை பார்த்து அவர் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிடலான்னு கேட்டேன். சாப்பிட முடியாதுன்றாரு. சாப்பிட்டா அந்த குடலில் இருக்கிறதுனால ஏதோ பிரச்சனை வருமாமா, அதனால் வேணாண்டாரு. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 150 ரூபா பஸ்ஸுக்கு காசு கொடுத்துட்டு நம்ம தெற்கு தெரு ஸ்டாப்பில் இறக்கி விட்ருந்தேன். பஸ் ஸ்டாப்பில் இறக்கி நீங்கள் லோக்கல் பஸ்ஸில் ஏறி மேலூர் போயிட்டு அங்கேருந்து ஊர் போயிடுங்க அப்படின்னேன். அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அங்கே பார்த்தேன், அந்த தாத்தா இல்லை அங்கே. கண்டிப்பாக பஸ் ஏறி போயிட்டார்னு நினைக்கிறேன். நல்லபடியாக போய் சேர்ந்துருப்பார் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பெற்றவங்களை தவிக்க விடாதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக புண்ணியம் வந்து சேராது. தாத்தாவை பார்த்தா 76 வயசு இருந்துச்சு. வெங்கடாச்சலபதினு சொன்னார் என்கிட்ட. ரொம்ப வருத்தமான இருந்துச்சு. இப்படி பண்ணாதீங்க.